2026 வந்து அவர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி அரசியலுக்கு நானும் வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுவார். என்ன அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் சார் உங்களுக்கு? ஆட்சியில் கொண்டு போய் உட்கார வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு அவருக்கு இருக்காது. ஒரு டிப்ஸ் இல்லை அட்வைஸ் கொடுங்க. சும்மா இருந்திருக்கலாம் அப்படின்னு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. விஜய் சார் டிவி கேக்கு 2026 வந்து அவர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி அரசியலுக்கு நானும் வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுவார். என்ன அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் சார் உங்களுக்கு? ஆட்சியில் கொண்டு போய் உட்கார வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு அவருக்கு இருக்காது. யாரு ரொம்ப பங்க்சுவல்? நாம அவருக்கு தெரியும். கொஞ்சம் ஸ்கூலுக்கே பல தடவை லேட்டாக தான் போவாங்க. அவர் இல்லாம சொன்னாதானே அந்த பொய். நான் அவர் வச்சு தானே பேசுறேன். இப்படி இப்படி மனசாட்சி இல்லாம சொல்றான்னு எனக்கு தெரியல. சாமி சார் யார் ரொம்ப கோவம் வரும்? கோவத்துல வந்து ஆஸ்கார் அவார்டு என் பையனுக்கு தான். ஸ்ட்ரிக்ட் டேடி அவரு, ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் இல்ல. ஒரு பெரிய கம்பெனியில் கிட்டத்தட்ட 1 lakh சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. பேச வேலையை பாடுறா, சினிமால எல்லாம் போய் நீ என்னைக்கு நீ சைன் எம்டன் மகன் மாதிரி அப்படி இருந்திருக்கணும் சார் நீங்க. ஏன் அப்படி இல்லை நீங்க? மாண்புமிகு பறை டிசம்பர் 12th இன் தியேட்டர்ஸ். ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் நிறைய பேருக்கு ஒரு பிம்பமா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த டீம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார். வணக்கம் சார் அமைதியா இருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் தான் பயங்கரமா ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன். ரேபிட் ஃபயர் உள்ள போயிடலாம் சார். சில கேள்விகள் டக்கு டக்குன்னு போயிடலாம். யாரு ரொம்ப பங்க்சுவல் 2 பேர்ல? நான் தான், அவர் கிடையாது. அது அவருக்கு தெரியும். அப்படியே பையன் தான். நான் கொஞ்சம் பஞ்சர். ஸ்கூலுக்கே பல தடவை லேட்டாக தான் போவேன் நான். அப்படியா? ஏன் அப்படி? என்ன என்னமா சிஸ்டனே சொல்றீங்க? எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது. ஏன் பங்க்சுவலா இருக்க மாட்டீங்க? பஞ்சுவலாக இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் முடியல. அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு பஞ்சுவலாக இருக்க முயற்சி பண்ணிட்டு பண்றீங்க. ஓகே. யாரு ரொம்ப லேசி? நான் கிடையாது. நான் ரொம்ப பரபரப்பான. சார் எல்லா கம்ப்ளைண்ட் உங்க மேல தான் வருது. எல்லா தப்பு நீங்க தான் பண்ணிருக்கீங்க. அவர் இல்லாம சொன்னாதானே அந்த பொய். நான் அவர் வச்சு தானே பேசுறேன். சாமி நீங்க இப்ப பொய்யே சொல்லக்கூடாது. அதுதான் 2 நாளா ரூம் போட்ட குழு இந்த क्वेश्चंस தயார் பண்ணிருக்காங்க. சாமி இப்ப உண்மைதான் சொல்லணும். என்ன லேசியா இருக்கீங்களா? என்ன சார் நீங்க மைக் எடுத்தா மட்டும் அப்படி பயங்கரமா பேசுறீங்க. இப்படி இப்படி மனசாட்சி இல்லாம சொல்றான்னு எனக்கு தெரியல. சாமி சார் சாமி அதாவது லேசினா நீங்க என்ன இப்போ வந்து பங்க்சுவல்ன்றது எப்படின்னா ஒரு இடத்துக்கு எந்திரிச்சு கிளம்பி ஒரு கொஞ்சம் லேட்டாக போய் என்ட்ரு வருது. ஆனால் போய் லேட் ஆனாலுமே நம்ம வேலை எந்த அளவுக்கு பார்க்குறோன்றதுல தான் லேசினஸ் இருக்கா இல்லையான்றது அர்த்தம். சார் இவர் லேசியா இல்லையா? இல்லை, என் பையன் வந்து ஒரு வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் மாதிரி தான். சூப்பர். யார் நல்லா சமைப்பா? சமையல்னா எனக்கு சுத்தமாக என்னன்னே தெரியாது. இவர் வந்து பெஸ்ட்டு குக், செஃப். பிரியாணிலாம் பண்ணாக்க அப்படி ஒரு பிரமாதமாக பண்ணுவார். அதாவது பாலிடிக்ஸ் அப்படின்றது நம்ம வீட்டில் நிறைய பேசக்கூடிய விஷயம் தான். யார் அதிகமாக அதில் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுவா? நீங்களா அவரா? நிறைய எனக்கு டிப்ஸு கொடுப்பாரா சாமி? சூப்பர். இப்படி பேசுங்கப்பா, இல்லை கேட்டேன். இந்த மாதிரி சொல்லுங்கப்பா, இந்த மாதிரி பதில் சொல்லுங்க, இந்த இஷ்யூக்கு இப்படி எடுத்து பேசுங்க அப்படின்ட்டு இதில் இந்த பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுங்க, இந்த பாட்டை நீங்கள் இடையில பேசுங்க, நல்லா ஹிட் ஆகும். பழைய பாட்டெலாம் பாடினேன். அப்போல்லாம் ஒரு பழைய பெருசுக மட்டும்தான் தலையாடினாங்க. எஞ்சாமி தந்தானேன்னு பெருசுகள்லேருந்து எல்லாம் ஓடிட்டு விளாண்டுட்டு இருந்த பிள்ளைங்க கூட அப்படி முன்னாடி வந்து அட்டென்ஷனாக உட்காந்து. சூப்பர் சூப்பர். என் பையன் கொடுத்த டிப்ஸ் தான். யார் ரொம்ப கோவம் வரும்? சும்மா அது அவர்கிட்ட கேளுங்க. அவரே சொல்லிட்டு கோவத்தில் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஆஸ்கார் அவார்டு என் பையனுக்கு தான். அம்மாட்ட வீட்டில் கோவப்படுறது தான். ஸ்ட்ரிக்ட் டேடி அவரு. ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் இல்லை. ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. வேற வேலையில் இருந்திருப்பேன். சினிமாவுக்கு வந்தது காரணமே அப்பா கொஞ்சம் சுதந்திரமாக லிபரலாக இருந்தது தான். பிஇ எம்பிஏ படித்து ஒரு பெரிய கம்பெனியில் கிட்டத்தட்ட 1 lakh சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பானா என்ன சொல்லியிருக்கேன்னு பேச வேலையை பாடுறா, சினிமால எல்லாம் போய் நீ என்னைக்கு நீ சைன் எம்டன் மகன் மாதிரி அப்படி இருந்திருக்கணும் சார் நீங்க. ஏன் அப்படி இல்லை நீங்க? ஏன்னா நான் ஒரு கலைஞன். அதனால் வந்து கண்டிப்பாக என் பையன் வந்து நான் தான் ஒரே ஒரு படத்தில் நடித்தேன். அதுக்கப்புறம் 25 வருஷம் கழிச்சு தான் இன்னொரு படத்தில் கூப்பிட்டாங்க. ஒரு படத்தில் நடித்தேன், அது அந்த சீனே வரல. காதலர் தினம்ங்கிற படத்தில் கிட்டத்தட்ட 11 நாள் எடுத்தாங்க அந்த ஷூட்டிங். காதலர் தினம்ங்கிற படத்தில் ஒரு பட்டிமன்றம் 11 நாள் அந்த டைரக்டர் கதிர் எடுத்தார். சம்பளம்லாம் கொடுத்தாரு. நான் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப கனடாவில் இருந்தேன்.
நான் அங்கே எல்லாத்துட்டையும் சொல்லிட்டேன், இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன், அருமையான சீனில் நடிச்சிருக்கேன், வந்து ஃபுல்லா பாருங்க சொல்லிட்டீங்க வேற. சொல்லி எல்லாத்துட்டையும் போய் அந்த கனடாவில் இருக்க தமிழ் க்ரௌடே அன்னைக்கு தியேட்டரில் வந்து உட்காந்து படத்தில் அந்த சீனே அப்படியே எடுத்துட்டாங்க அப்ரப்டாக. ஐயோ. வெளியில் வந்தோடனே எல்லாரும் இப்படியே பார்த்தாங்க, அருமையாக நடிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த படம் வரல. அப்படிலாம் இருந்த சமயத்தில் என் பையனுக்கு இப்படி சீனு ராமசாமி படத்தில் நடிக்கிறானே அப்படின்னு சொன்னோன்னே, தாராளமாக நீ சினி ஃபீல்டை தேர்ந்தெடுத்துக்க, நான் உனக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக சூப்பர், சூப்பர். நான் செய்கிறேன். ஏன் சாமி நீங்க அமைதியாவே இருக்கிறீங்க? சொல்லுங்க கோயிலுக்கு சாமி. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணுங்க. ஓ, அப்படி சொல்லுங்க சாமி. எனக்கு அது புரியல. அப்போ போயிட்டு வந்த பிறகு ஸ்பெஷலா தனியா பண்ணிக்கோ. கண்டிப்பா நீங்க கூப்பிடணும் ஷோபனா, சரியா? ஓகே, சூப்பர். விஜய் சார் டிவி கேக்கு பல விதமான ரிவ்யூஸ் அங்கங்க நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி 2026ல் உங்களோட ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பதில் சொல்ல, இந்த கேள்விக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அவருடைய என்ட்ரி வந்து உண்மையிலே ரொம்ப வரவேற்க தகுந்தது தான். ஆனால் 2026ல் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். அவர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி அரசியலுக்கு நானும் வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுவார். என்ன அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் சார் உங்களுக்கு? ஏன்னா நாங்கள் களத்தில் போய் மக்களை பார்க்குறோம், மீட்டிங்கில் பேசுகிறோம். அவரை பற்றி பேசுகிறப்ப அங்கே என்ன கமெண்ட் வருது, எப்படி மக்களுடைய ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதை வச்சே நம்ம கெஸ் பண்ணிடலாம், இந்த தடவை இந்த கட்சி ஜெயிக்கும், இது இந்த லெவலில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் மக்களுடைய எண்ணங்களை முழுசாக படம் பிடிச்ச ஒரு கலைஞன் அப்படிங்கிற இதை வச்சு அசஸ் பண்ணி சொல்கிறேன். என்ட்ரியில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி ரெஸ்பெக்ட் இருக்கும். வந்திருக்காரு, இவரை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் வந்து அவரை ஆதரித்து அவர் வந்திருக்கிறத வந்து வரவேற்பாங்க. மற்றபடி ஆட்சியில் கொண்டு போய் உட்கார வைக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து இப்போ அவர் அந்த அளவுக்கு வரவேற்பு அவருக்கு இருக்காது. ஒரு டிப்ஸ் இல்லை அட்வைஸ் கொடுக்கணும். சும்மா இருந்திருக்கலாம் அப்படிம்பாரு. என் பையனுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து, இப்போயே வந்து ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு கெத்துக்கு நீ போயிடாத, இன்னும் வந்து நீ சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சா கூட, ஒரு ஹீரோவுக்கு அசிஸ்டண்ட் கூட ஒரு ஒரு ஃப்ரெண்டாக கிடைச்சா கூட அந்த கேரக்டரை நீ முத்திரை பதிக்கணும். அப்படி ஒரு ஆளாக நீ வரணும். இப்போயே நான் ஹீரோவை தவிர வேறு எந்த கேரக்டரும் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு கெத்து காட்டினீனாக்கா அப்புறம் அப்படியே உட்கார வச்சுருவாங்க. இது வந்து நான் இந்த படத்தில் ஒரு அரை மணி நேரம் வந்தால் கூட நான் இதில் வந்து என்னால் ஷைன் பண்ண முடியும். கேரக்டருக்காக படத்தை சூஸ் பண்ணுறீங்க. ஓகே, குட் ஒன். செய்யாத வேலை வந்து எப்பயும் வந்து பணிவார், வந்தா பண்ணிடாத. நீங்க ரெண்டுமே அப்படிதான்ப்பா சொல்றீங்க. ஒன்று இது பண்ண வேணான்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நான் இப்போ வந்து ஒரு படத்தில் ஒரு வளர்ச்சின்னு வர்ற நேரத்தில் மக்களை விட்டு சில பேர் அப்படியே அந்நியப்பட்டு நான் அந்த டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவாங்க. அது மட்டும் கீப்பப் பண்ணாத, எப்பயும் டவுன் டு எர்த்தாகவே இரு அப்படின்றதான் என் பையனுக்கு நான் கொடுக்குறேன். அப்படின்ற சார், அப்படி தாண்டி கூட ஒரு விஷயம் சம்டைம்ஸ் பேசப்படல, அவர் என்னப்பா லியோனியோட பையன் பேசிட்டே இருக்கிறார் அப்படி கூட சொல்லலாம்ல. இப்போ எத்தனையோ பேரோட மகன்கள் உள்ள வரும்பொழுது அது டிஃபால்ட்டா வந்துடும். பட் அவர் சொன்ன மாதிரி தான் அந்த கேரக்டரை நம்ம எவ்வளோ பேசப்படுறோன்ற ஒரு விஷயம் தான் இது. இந்த மாதிரி காமெண்ட்ஸ்லாம் வரும்பொழுது என்ன ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல ஓடும்? லியோனியோட மகன் தான் பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி வராமல், லியோனியோட பையன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். நிறைய இடத்துல நீ எதில் ப்ரூவ் பண்ணணும்னா, நான் போன சக்ஸஸை வச்சு ப்ரூவ் பண்ணணும். ஆனால் என்னுடைய பாணியை நீ ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கிரியேட் யுவர் ஓன் ஸ்டைல். விஜய் சேதுபதியோட உங்க பாண்ட் பற்றி ஏதாவது ஒரு விஷயம்? ஐயோ, அவர் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ரோல் மாடல்னு சாதாரணமாக சொல்லக்கூடாது. நம்ம அவரோட பெரிய ஃபாலோவர்னு சொல்லலாம். அவரோட நான் பெரிய ஃபாலோவர்னு சொல்லலாம். ஒரு முன்னோடி. என்னென்னா அவர் எப்பயுமே மெசேஜ் போடுறப்ப ஒரு வாக்கியம் சொல்லுவார், ஐ லவ் யூ சிவா அப்படிம்பார். அது சொல்கிறது வந்து ஒரு இயல்பாக இருக்கும். அது எப்பயுமே அந்த மெசேஜ் முடிகிறப்ப, ஓகே தேங்க்யூ சிவா, ஐ லவ் யூ சிவா. அவ்வளோ அழகாக நான் கேட்டதே அவர் சொல்கிறப்ப நல்லா அந்த மாடுலேஷன் ஒரு மாதிரி அப்படி சொல்கிறீங்க. உலக அறிஞ்ச ஒரு விஷயம், சாருக்கே தெரியும், இன்னைக்கு சினிமான்றது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் சன் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அண்ட் யூனோ இந்த ஒரு சப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் லிட்டில் மோர் ஒரு காஸ்டிசம்லாம் கொண்டு வரும்பொழுது அது மக்கள்கிட்ட எப்படி பேசப்படும், நம்மளுக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல சார். எப்படி ஓகே சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? என்கிட்ட பெர்மிஷன்லாம் அந்த படத்துக்கு போகிறேன்ட்டு கேட்கவே இல்லை. கேட்கல, அங்கேயே பிரச்சனையாக இருக்குது. ஓகே,
பறைங்கிறத வந்து அந்த வார்த்தையே வந்து எப்படி இன்னைக்கு தவறுதலாக கையாளப்படுதுன்னா, பறைதல் அப்படின்னா சொல்லுதல், அறிவித்தல். போர்ப்பறை அப்படின்னா போரை அறிவிக்கக்கூடிய அந்த முரசைத்தான் போர்ப்பறைன்னு சொல்லுவாங்க. நம்ம காதில் வந்து நமக்கு கேட்குறதுக்கு பயன்படக்கூடிய அந்த பகுதியை கூட செவிப்பறைன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு சவுண்டு போய் அதில் பட்டு அந்த டெசிபல்ஸ் வந்து மூளைக்கு போயிட்டு வர்ற அந்த உறுப்பை வந்து செவிப்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒலி உண்டாகிற இடத்துக்கே பேர் செவிப்பறைன்னு சொல்கிறாங்கன்னா, ஆதியில் அந்த ஒரு தாள ஒளி தான் முதல்ல உண்டாயிருக்கான். இதை வச்சு தான் எல்லா இசைக்கருவிகளும் உண்டாயிடுச்சு. அதனால தான் வந்து இந்த பறை இசையை வந்து நம்ம இதயத்துக்கு பக்கத்தில் வச்சு தான் வாசிக்கிறோம். தவில் வந்து வயிற்றில் வச்சு வாசிப்போம், கடம் வந்து கையில் வச்சு வாசிப்போம், ஃப்ளூட்டு வாயில் வச்சு வாசிப்போம், வயலின் கூட இப்படி கழுத்தில் வச்சு தான் வாசிப்பாங்க, கிட்டாரும் வயிற்றில் வச்சு தான் வாசிப்பாங்க. பறை மட்டும்தான் அந்த இதயத்துக்கு பக்கத்தில் அப்படி வச்சு 2 கைகளும் இது மாதிரி அதே மாதிரி நின்று வாசிக்கக்கூடிய ஒரு கருவி. அது ஒரு இசைக்கருவியாக மட்டும் இல்லாமல் ஒரு மணி நேரம் அந்த தப்பாட்டத்தை வாசித்தோம்னா உடலுக்கும் மனதுக்கும் வந்து ஒரு பெரிய யோகா மாதிரி ஒரு பெரிய அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு ஜும்பா மியூசிக் போட்டு ஒரு மணி நேரம் இருந்தால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அது மாதிரி அந்த தப்பாட்டம் வாசித்து ஒரு மணி நேரம் கழித்து அந்த கலைஞர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்த்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதனால் மனதுக்கும் உடலுக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸை உண்டாக்குற ஒரு கலை. அதை வந்து என் பையன் என்னுடைய அவங்க ஹீரோயினாக அதை ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல்களில் கூட பறை இசை வந்திருக்கு. ஆனால் அது வந்து வேறு ரூபத்தில் வரும். டிக் 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 படத்தில் கூட மாதவி ஆடுற டான்ஸுக்கு இடையில இவர் கோபாலகிருஷ்ணன் ஒரு ஜதி சொல்லியிருப்பார். நகர்தானா தீனா நதீனா நதீனா நகர்தானா நகர்தானா தீனா நதீனா நதீனா நகர்தானா 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 திருடுனடா 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 பாவை கண்டாலே அப்படின்னு வரும். இந்த பாட்டை அப்படியே இந்த ஜதியை அப்படியே வந்து தப்பாட்டத்தில் வாசிக்கலாம். ஜங் ஜன்னத்தின் தண்டத்து தண்ட தந்துகிறான் தந்தன் அந்த ஒரு தப்பாட்ட கலைஞரை இந்த ஜதியை வாசிக்க சொன்னால் அப்படியே வாசிப்பார். ஸோ டான்ஸ் அஃப்கோர்ஸ் தேவா சார் என்ன சொல்கிறது, சாரோட மியூசிக் வந்து இன்றைக்கும் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ரீக்ரியேட் பண்ணிடுறாங்க. இட்ஸ் அ பிக்கெஸ்ட் பிளெஸ்ஸிங்னே சொல்லலாம். எப்படி இருந்தது அந்த அனுபவம், எப்படி இருந்தது தேவா சார் இந்த படத்தில்? ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு நம்ம ஓகே சொன்னதுக்கு இன்னொரு ரீசனே அது ஒன்று. ஒரு சாங்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்குமே அவங்களோட யூனிக்கான ஒரு ஆந்தம் மாதிரி ஒரு சாங் அவரோட இருக்கும். இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்கன்னா ஆட்டோக்காரன் அந்த சாங் இருக்கும், பால்காரனுக்கு ஒரு சாங்கு, அந்த மாதிரி எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சாங் ஒன்று மெயினாக இருக்கும். அதே மாதிரி பறைக்கு அப்படின்னா அது ஒரு ஆந்தமாக இருக்கணும்னு சொல்லி இவங்க ப்ரொடக்ஷன் டீமில் வந்து அப்போயே அப்ரோச் பண்ணப்பே சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த சாங்கும் ஒரு ஸ்நேகன் சார் லிரிக்ஸில் சூப்பராக போட்டு கொடுத்துட்டாரு. அந்த சாங் கேட்டதுக்கப்புறம் எப்படா அந்த சாங்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோன்ற அளவுக்கு அந்த சாங் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு வைப்பாக ஒரு இதுக்கு மேலே போட முடியாது பறை சாங்குன்ற அளவுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவர் இதில் பண்ணது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் நான். அப்பா ஏதாவது டிப்ஸ்லாம் கொடுத்தாரா, இந்த மாதிரி நடிக்க போறீங்க? ஆனால் சொல்லவே இல்லையே அந்த படத்துக்கு போகிறேன். அதுக்கப்புறம் நடிச்ச பிறகு நடுவில் வந்து அப்பா கிட்ட சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க. எனக்கு இந்த படத்தில் நடிச்சது அப்பா என்ன அப்போ இருந்து இப்போ இந்த படம் நான் ஆக்ட் பண்ணிட்டு வந்ததுலேருந்து அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த படம் உனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு எனக்கு தோணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. மியூசிக் வந்து எல்லாருமே சொல்கிறோமே கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், ஆனால் ஒரு விஷயம் கற்றுக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது பறை, அதுவும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இட் டேக்ஸ் அ லாங் டைம் அப்படின்னு. எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு அதை கற்றுக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டுல இன்வால்வ் ஆகி அதை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக கொடுக்குறது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும்? ஆக்சுவலாக என்னன்னா படத்தில் வந்து இப்போ ஒரு சாங்கில் பறை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போய் கூட ஒரு கோரியோகிராஃப் மாதிரி பண்ணிடலாம். அதுக்கு பேக்ரவுண்டில் வாசிப்பாங்க அப்படிலாம் இருக்குது. இந்த படத்தில் என்ன நமக்கு பெரிய சேலஞ்ச் அப்படின்னா, படத்தில் ஒரு பறை இசை கலைஞராகவே நம்ம வாழணும். இப்போ அந்த ஊரில் நம்ம வந்து ஒரு பறை இசை கலைஞர், நம்ம இப்போ நிறைய பேருக்கு வந்து டீச் பண்ணுற ஒரு பொசிஷனில் இருக்க மாதிரியான கேரக்டர் அது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ப்ராப்பராக எல்லாமே நான் பண்ணணும். பறைன்ற சாதாரணமாக போய் சும்மா வாசிட முடியாது. அதனால நான் இதுக்காக 1 மந்த் கிளாஸ் போயிருந்தேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் சக்தி கலைக்குழுன்ற ஒரு இடத்துல கிளாஸ் போய் அதை கற்றுக்கிட்டு வந்து தான் இந்த படத்தை வந்து நம்ம பண்ண முடிஞ்சு. என்னால் இல்லை அப்படின்னா நம்ம பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா சாங்க்கு மட்டும் இல்லை, ஈவன் நிறையா சீன்ஸில் வந்து நம்ம வந்து பறை இசை கலைஞராக ஏகப்பட்ட விஷயம் அந்த படத்தில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே அந்த பறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருந்துச்சு.
ஸோ ப்ராப்பராக அதை நான் லேர்ன் பண்ணிட்டு தான் வந்து இதை நான் பண்ணேன். இவங்களுமே வந்து பார்த்தேன். அதை அவங்க சொல்லுவாங்க எப்படி கற்றுக்கிட்டாங்கன்னு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் படத்துல வந்து ஆசிரியரா வராரு. நான் வந்து ஆசிரியரை லவ் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ ஆசிரியர் லவ்விங்காக எனக்கு சொல்லி கொடுத்த அவ்வளோதான். நான் வந்து பறை அடிக்கணும். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு வந்த பொண்ணு கிடையாது, கேரக்டர் வைஸ் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து சாங் ஷூட்டுக்கு முந்தின நாள் என்னோட டைரக்டர் சார் ட்ரிச்சியிலேருந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஒரு டீச்சர் அரேஞ்ச் பண்ணி ஷீ ட்ரெயின் மீ. அண்ட் சாங் ஷூட் அன்றைக்கும் எனக்கு சாங்கில் மட்டும்தான். ஸோ சாங் ஷூட் அன்றைக்கி அவங்க ஷூட் ஸ்பாட்டுக்கும் வந்து அவங்க தான் ஃபுல் கொரியோகிராஃப் பண்ணாங்க. இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும், இங்கே சுற்றிக்கலாம். பிகாஸ் பேசிக்ஸ் நம்ம கற்றுக்கலாம், பட் அது ஒரு சாங்கில் எப்படி கொரியோகிராஃப் பண்ணுறதுன்றது ஒரு 6-7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அவங்க 15-20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர். ஸோ அவங்க கொரியோகிராஃப் பண்ணதை நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். ப்ளஸ் ஆழி குழு அவங்க தான் வந்து பேக்கில் ஃபுல் டான்சர்ஸ் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து அது இட்ஸ் என்ன சொல்கிறது, பார்ட் ஆஃப் த ப்ரொஃபஷன் மாதிரி அவங்க ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாங்க. பிகாஸ் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக அது பண்ணக்கூடாது லைக் இவர் அளவுக்கு. உங்களோட சினிமா ஜேர்னியில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு ஹர்டில்ஸ்னால் என்ன? ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் எந்த கான்டாக்ட்ஸுமே இல்லை. ஸோ ரொம்ப வெரி ஃப்ரெஷ் டு த சினிமா இண்டஸ்ட்ரி. பிகாஸ் 3 ஜென்ரேஷன் ஃபேமிலி பார்த்தா கூட எல்லாருமே படிப்பு சைடு தான் போயிருக்காங்களே ஒழிய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சைடு யாருமே இல்லை. ஸோ புதுசாக என்ட்ரி எடுக்கும்போது என்னை இவங்களை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கோ ஒரு அட்லீஸ்ட் சொல்லி விடுறதுக்கு கூட யாரும் இல்லை. லைக் நான் உண்மையாகவே ஆஃபீஸாக இறங்கி ஏறி ஆடிஷன் கொடுத்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்து அப்புறம் கேரக்டர் ரோல் நடித்து அப்படி தான் வந்திருக்கேன். ஸோ தட் வாஸ் த பிக்கெஸ்ட் ஹர்டில் ஐ ஹேட். ஓ சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. உங்களுக்கு நடந்த இன்ஜஸ்டிஸ் இந்த இண்டஸ்ட்ரினா ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா? யூ ஃபீல் லைக் திஸ் வுடன்ட் ஹவ் ஹேப்பன் டு மீ அப்படின்ற ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா? இருக்குது. ஒரு பெரிய பட்ஜெட் படத்துலேருந்து நானே இறங்கி போயிட்டேன். ஐ செட் இவ்வளோ பெரிய படம், பெரிய டிரெக்டர், அந்த படத்தில் விஜய் சார் என்ன இல்லை ஹைட்டாக இருப்பாருன்னு அப்பாவோட குசும்பு அங்கே வருது பார்த்தீங்க இல்லையா? ஓகே. ஆடியன்ஸ்க்கு வந்து என்றைக்குமே இந்த கமெண்ட் வரவே வராது, ரொம்ப பேசுகிறாரு. பிகாஸ் இவர் பேசும்போது சிரிக்காமல் இருக்கவே முடியாது. எவ்வளோ சேட்னஸாக இருந்தால், நீங்கள் எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் இவர் பக்கத்தில் இப்படி வந்து உட்காந்துட்டா எங்கள் டீமில் எல்லாருமே அப்படி ரிலாக்ஸ் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஆமாம், அந்த மாதிரி தான். ஸோ அந்த படத்தில் வந்து எப்படின்னா ஒரு பேசிக் ஹியூமன் ரெஸ்பெக்ட் கூட கொடுக்கல எங்களுக்கு. ஆஸ் விமென் நாங்கள் வந்து கேர்ள்ஸாக ஒரு 2-3 பேர் போய் சொன்னோம், இப்படி எங்களுக்கு ரெஸ்ட் ரூம் மட்டும் போகணும், நீங்கள் அலோவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இதில் பினி மில்ஸில் ஷூட் பண்ணுறோம், ஸோ அது செப்பரேட் வாஷ்ரூம்லாம் கிடையாது, ஸோ யூ ஹேவ் டு கோ அண்ட் ஆஸ் த டீமில் போய் கேட்டதுக்கு கேரவன் இருக்குது, பட் உங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறது அலோட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து போகிறீங்கன்னா போகணுமா, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுமா, திருப்பி வந்தோமான்னு இருக்கணும். அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு. தட் ஒரு பேசிக் ஹியூமனிட்டி பாருங்கள். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட நீங்கள் வந்து பாய்ஸ்னால் நீங்கள் எனக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் எங்கே வேணால் போங்கன்னு சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. கேர்ள்ஸுக்கு அங்கங்கே எவனா ஒருத்தன் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு நாள் நின்றுட்டுருப்பான், அது எப்போ வருது வைரல் ஆகுது சொல்ல முடியாது. அங்கேயே ஒன்றாச்சு. தென் போஸ்ட் பாயிண்ட் அவங்க வந்து மேக்கப் இல்லாமல் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அன்றைக்கின்னு பார்த்து ஒரு பிம்பிள் இருந்ததுங்க, நிறைய டஸ்ட் இருக்கே, டாக்டர் சொன்னாங்களே பிம்பிள் மேலே க்ரீம் போட்டுடலான்னு சொல்லி அந்த க்ரீம் எடுத்து இதும்போது போடும்போது அவர் என்னன்னு கூட கேட்காம கத்துன்னு கத்துறாரு எல்லாரும் முன்னாடியும். மேக்கப் போடக்கூடாதுன்னு சொன்னால் அறிவில்லையா அவனுக்கு? ஒருத்தவங்களுக்கு தனித்தனியாக வந்து சொல்லிட்டு இருக்கணுமா, ஹூன்னு கத்துனார். அவ்வளோதான், எழுந்திருந்தேன். ஐ செட், உங்கள் படத்தில் ஒரு பேசிக் ஹியூமன் ரெஸ்பெக்ட் கூட இல்லைன்னா எனக்கு இந்த படமே வேண்டாங்க, பரவாயில்ல. அமிதாப் பச்சன் சார் படமாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஹியூமனாக எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அவ்வளோ கூட நீங்கள் பண்ண மாட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் வேணாம், பரவாயில்ல, எனக்குன்னு வர படம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நான் பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். அண்ட் இந்த நெக்ஸ்ட் டே தி அசோசியேட் கால்ட் மீ அண்ட் ஹைலைட் என்னன்னா அந்த படத்துக்கு நான் ஆடிஷன் போகல, அசோசியேட் என்னை பார்த்து சொன்னார் இந்த ரோல் இருக்குது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் விஜய் சார் படம், எந்த படம்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டண்ட் வேற ஒரு படம் பண்ணும்போது நான் சொன்னேன் என் பேர் காயத்ரி, இந்த படத்துக்கு கூட நான் வந்திருந்தேன் அப்படி. அந்த காயத்ரியா நீங்கள்? ஏன்னா நான் போன பின்னாடி 7 பொண்ணுங்க அப்படியே இறங்கி போயிருக்காங்க. லைக் பிஹைண்ட் மீ வரிசையாக ½ an hour கேப்பில் 7 பொண்ணுங்க பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி எங்களால் முடியாது, வெரி சாரி அப்படின்னு. ஸோ அதுதான் வுட் பி மை இன்ஜஸ்டிஸ் நடந்ததுன்னு சொன்னதுன்னா. இன்ஜஸ்டிஸை வந்து ஒரு ஓப்பன் அவுட் பண்ணி நீட் டு ஹேவ் அ கட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ. சூப்பர் தேங்க்யூ சார். ஸோ மக்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு படமே அது நல்ல படமாக இருந்தால் கரெக்டான ஒரு இடத்துல வந்து அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? டிசம்பர் 12 தியேட்டர்ஸில் மாண்புமிகு பறை படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ
ஸோ எல்லாரும் வந்து தியேட்டர்ஸில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டீம் சார்பாக கேட்டுக்கிறேன். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். நட்சத்திரம் அது வழிவிட, ஹே மிஸ்டர் நடனம் தொடங்கிட